காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயராக திமுகவின் மகாலட்சுமி யுவராஜ் இருந்து வருகிறார். மேயராக பொறுப்பேற்ற சில மாதங்களிலேயே சொந்த கட்சி கவுன்சிலர்களுடனே மோதல் எழத் துவங்கியது. ஒவ்வொரு முறை மாமன்ற கூட்டம் நடக்கும்போது சலசலப்புக்கு பஞ்சமில்லாமல் இருந்தது. அதிருப்தி கவுன்சிலர்களுடன் திமுக தலைமை அமைச்சர்கள் நடத்திய பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிந்தன. இதனால் காஞ்சிபுரம் மாநகராட்சியே கடந்த ஒரு மாதமாக பரபரத்து காணப்பட்டது. இந்த நிலையில் மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து திமுக கவுன்சிலர்கள் உட்பட 33 பேர் ஆணையர் செந்தில் முருகனிடம் மனு அளித்தனர். அந்த வகையில் மேயர் மகாலட்சுமி யுவராஜுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு காலை 10 மணிக்கு துவங்கும் என ஆணையரும் அறிவித்தார். 10 மணிக்கு முன்பாகவே ஆணையர் செந்தில் முருகன் கூட்டத்திற்கு வந்துவிட்ட நிலையில் 12 மணியை கடந்தும் ஒரு கவுன்சிலர் கூட கூட்டத்துக்கு வராததால் அரங்கமே காத்து வாங்கி காலியாக கிடந்தது. திடீரென கூட்டத்துக்கு என்ட்ரி கொடுத்த 34வது வார்டு திமுக கவுன்சிலர் பிரவீன் குமாரும் தீர்மானம் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் வழங்கிய கடிதத்தில் முன்னுக்கு பின் முரணாக தகவல் இருப்பதாக புகார் கூறி கமிஷனரிடம் இன்னொரு மனுவை நீட்டினார். ஆனால் கமிஷனர் செந்தில் முருகன் மனுவை வாங்காத நிலையில் பிரவீன் குமாரும் கூட்ட அரங்கிலிருந்து வெளியேறினார். பன்னிரண்டு மணி வரை மாநகராட்சி அலுவலகத்தில் காத்திருந்து பார்த்த ஆணையர் செந்தில் முருகன் பின்னர் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தார். தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்த 4 பங்கு கவுன்சிலர்கள் பங்கேற்றிருக்க வேண்டும். அந்த வகையில் மொத்தமாக 51 கவுன்சிலர்கள் கொண்ட காஞ்சிபுரம் மாநகராட்சியில் 41 கவுன்சிலர்கள் பிரசன்ட் ஆனால் மட்டுமே கூட்டத்தை நடத்த முடியும். அப்படி இருக்கையில் ஒரு கவுன்சிலர் கூட கூட்டத்திற்கு வராததால் வாக்கெடுப்பு ரத்து செய்யப்பட்டதாக அறிவித்தார் ஆணையர். நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான கூட்டம் நடத்த உத்தேசிக்கப்பட்டு நாங்கள் வாக்குச்சீட்டு முதல் எல்லாத்திலையும் தயார் நிலையில் இருந்தோம். எந்த மாமன்ற உறுப்பினர்களும் வராததால் கோரம் இல்லாததால் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெறவில்லை. ஒரு முறை நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தால் மாநகராட்சி விதிப்படி ஓராண்டுக்கு பிறகுதான் தீர்மானம் கொண்டு வர முடியும் என்பதால் தற்போதைக்கு மகாலட்சுமி யுவராஜின் மேயர் பதவி தப்பி உள்ளது. இந்த நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த அதிருப்தி கவுன்சிலர்களே கடைசி நேரத்தில் தலைமறைவான பின்னணியில் கடந்த வாரம் திமுகவின் இணை அமைப்பு செயலாளர் அன்பகம் கலை அதிருப்தி கவுன்சிலர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தான் காரணம் என்பது தெரிய வந்துள்ளது. என்னதான் மேயர் மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தவில்லை என கூறி கவுன்சிலர்கள் போர்க்கொடி தூக்கினாலும் உண்மை பிரச்சனை என்னவோ கமிஷனை பங்கு பிரிப்பதில்தான் என கூறப்படுகிறது. மாநகராட்சி பணிகளில் வழக்கமாக கவுன்சிலர்களுக்கு வழங்க வேண்டிய கமிஷனை மேயர் தரப்பு வழங்காமல் ஏமாற்றி வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் தான் திமுக கவுன்சிலர்கள் மேயர் மகாலட்சுமிக்கு எதிராக ஒன்று சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தனர். ஆனால் அன்பகம் கலை முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கமிஷன் தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் உடன்பாடு ஏற்பட்டதால் தான் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்த கவுன்சிலர்களே வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் தலைமறைவாகி உள்ளனர். காஞ்சிபுரத்தில் இருந்தால் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள நேரிடும் என்பதால் மேயர் மகாலட்சுமியின் ஏற்பாட்டில் அதிருப்தி கவுன்சிலர்கள் அனைவரும் அருகே உள்ள ECR இன்ப சுற்றுலாவுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். ரிசார்ட் டூருக்கு முன்பே மேயர் தரப்புக்கும் கவுன்சிலர் தரப்புக்கும் இடையே ரகசிய டீலிங் முடிந்துவிட்டதாக கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.